ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுடைய எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பஞ்சாமிர்தம் வீட்டில் டப்பா நிறைய இருந்தது. பழனிக்கு போயிட்டு வந்த அந்த பஞ்சாமிர்தம் டப்பா, அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் இருந்தது. சரி, ஏதாவது பண்ணலாம் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழம், அதாவது செவ்வாழை ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். பஞ்சாமிர்தம் திறந்து பார்த்துக்கிட்டேன், எக்ஸ்பைரி டேட்டையும் கரெக்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது பஞ்சாமிர்தம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஒன்று உரித்து வச்சுருக்கேன், போடலாமா வேணாமான்னு யோசனை இருக்குது. அதுக்கப்புறம் கொய்யாக்காய். நான் பஞ்சாமிர்தம் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஒரு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காவை பொடி பொடியாக நறுக்கியாச்சு. அப்புறம் ஆப்பிள். ஏன்னா இந்த குழந்தைகள் பஞ்சாமிர்தம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க, வச்சிடுறாங்க. அரவணை பாயசத்தை சாப்பிட்றாங்க, பஞ்சாமிர்தம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை காலி பண்ணணும், எப்படியாவது அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட வைக்கணும். அதுக்காக பண்ண ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். அப்புறம் பலாப்பழம், பக்கத்து வீட்டில் பலாச்சொலை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு 2 சொலை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு அந்த உள்ளே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு பொடி பொடியாக இந்த பலாச்சொலையும் நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், பலாப்பழம் இது எல்லாமே நறுக்கியிருக்கேன். ஆரஞ்சு சொலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் முத்துக்களை ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கடாய் நல்லா வச்சுட்டு அடிகனமான கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த நெய்யில் ஃப்ரை ஆகட்டும். முதல்ல ஆப்பிள் போட்டேன், அப்புறம் கொய்யா போட்டேன், வாழைப்பழம் போட்டேன், கொஞ்சம் பலாப்பழம் சொலை, இது எல்லாத்தையுமே முட்டை எல்லாமே போட்டு நல்லா நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா வதங்கிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து மாவு, அதை டம்ளரில் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி இந்த வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வெந்து வருது. இதுக்கப்புறம் பஞ்சாமிரதத்தை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யிலையும் கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் நல்லா வெந்து வருது. அப்போது நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை அதில் போட்டு கிளற கிளற அது நல்லா மெல்ட் ஆகுதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர், ஏன்னா கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கணும்ன்ட்டு, அது அவசியம் இல்லை, இருந்தாலும் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலரி விடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கடாயில் ஒட்டலை பாருங்கள். சூப்பரான ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பர் ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரட்டும்ன்ட்டு நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு நல்லா கிளற ஆரம்பித்தேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கிண்டும்போது உருண்டு வருது. முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேங்க. சூப்பரான ஃப்ளேவரோட ஒரு ஃப்ரூட் அல்வா பஞ்சாமிரத கேக்குக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு இதில் ஒரு பாக்ஸில் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, ஒரு கேக் இது பண்ணுறது எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் இல்லை பட்டர், ஆயில் எது இருக்கோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பஞ்சாமிரத அல்வா, அதை எடுத்து இதில் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே ஒரே ஈவனாக நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 ஹார்ஸ் நல்ல டைட்டாக இதை போட்டு மூடிடலாம். 3 to 4 ஹார்ஸ் ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நியர்லி 5 ஹார்ஸ் மேலே ஆகிடுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா செட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 பக்கமும் நல்லா கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஒரு தட்டில் கவுத்தேன். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பழனி பஞ்சாமிர்தம் ஃப்ரூட் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பஞ்சாமிர்தம் இருக்கும், ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். நான் ஆரஞ்சு பழம் மட்டும் போடலை, ஏன்னா எனக்கு அது சீட்ஸ் எல்லாம் இருக்கும், பசங்க வாயில் மாட்டும் அப்படிங்கிறதுனால. சூப்பரான பழனி பஞ்சாமிர்த கேக் ரெடி. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.